ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு பண்ணுறதுக்காக போகிறோம். வருஷத்தில் ஒரு முறை சித்திரை கடைசி வெள்ளிக்கு எங்கள் குலதெய்வ கோயிலில் நாங்கள் வந்து அங்கே அப்போ தான் கொடை நடக்கும். எல்லாருமே கம்பல்சரி போயிடுவோம். எங்கே இருந்தாலும் ப்ரெசென்ட் ஆகிடுவோம். இங்கே வந்து அதுக்காக தான் 2 ஃபேமிலி, எங்கள் பெரியப்பா ஃபேமிலி நாங்களும் சேர்ந்து ஒரே வேனில் போயிடுவோம். நமக்கு வந்து கிடாயெல்லாம் வெட்டி வழிபாடு பண்ணுறதுனால அசைவ கோயில் அப்படின்றதுனால 4 கிடாய் வரும், 4 ஆடு வெட்டுவாங்க. அதுக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம். சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. இது 3 நாள் நம்ம அங்கேயே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் கல்நீர் குளம், ஆலங்குளம் பக்கத்தில், குற்றாலம் பக்கத்தில். 3 நாள் நம்ம அங்கேயே காட்டுக்குள்ளேயே தான் ஸ்டே பண்ணணும். நமக்கு அந்த வந்து நமக்கு வீடை மட்டும் தான் தூக்கிட்டு போக மாட்டோம், மீத எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவோம். ஒரு டெம்போ வேனு எல்லாத்துலேயும் சாமான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வீடை மட்டும் தான் தூக்கிட்டு போக மாட்டோம். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிடுது. கிட்டத்தட்ட இப்போ கோயில் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். பிள்ளைங்க பார்த்திங்கன்னா வேனுக்குள்ளேயும் செம்ம என்ஜாய்மெண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டோம். இதுதான் நமக்கு போட்டிருக்கிற செட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாளிகை மாதிரி தான். 2 பெட்ரூமு, ஒரு டைனி ஹாலு, கிச்சன் சொல்லிவிட்டு சூப்பராக போட்டிருந்தாங்க. கிச்சனுக்கு மட்டும் மேலே வந்து சீட்டு போட்டாச்சு, தகர செட்டு. அது வந்து அப்படின்னா மழைகள்லாம் பெஞ்சாலும் ஒன்றும் இதாகாது. போன வருஷம் மழைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாடாப்பட்டுட்டோம். இந்த வருஷம் வந்து மழையே இல்லை. அதே போல் நல்லா காற்றும் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே போய் எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சு. பிள்ளைங்க எல்லாத்தையும் சாமான்லாம் தூக்கி உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இனி வந்து சாப்பாடும் அங்கேயே ரெடி பண்ணிட்டோம். மாஸ்டர் போட்டு தான் சமைக்கிறது 3 நாளும். அங்கேயே என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா லெமனு, புளியோதரை, தயிர் சாதம், மாங்காய் ஊறுகாய். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி கோயில் புளியோதரை மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாட்டிஸ்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. நாங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். சாப்பாடுறதுக்கு பிள்ளைங்க வந்து உட்காந்துட்டாங்க. வந்து மணியும் 2:30 ஆகிட்டுன்றதுனால ரொம்ப பசி ஆகிட்டு. இது இன்னும் 2 நாள் வீடியோஸ் எங்கிட்ட இருக்குது. எங்கள் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.